நான் பேசிக்காவே ஒரு மதுரைக்காரன். சனி ஞாயிறு வந்தாலே வெளியில கடைக்கு போய் நல்லா கறியை வாங்கியாந்து வீட்டில் நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிடுவோம். செட்டிநாடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கு அதோட பின்னணியை தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்துலேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க. சிலோன், அப்புறம் இந்த பர்மா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போகிறதுனால அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அங்கே கிறிஸ்துவ மக்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில பழக்க வழக்கங்களை அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தது தான் இந்த ஒரு அசைவ உணவகத்தோட பழக்கமும். மசாலாவில் வந்து ஒரு 3 விதமான ரகங்கள் இருக்குது. வேறு காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதில் காரமாக இருக்கும். வெல்கம் டு காட்டுவாசி. நான் உங்கள் நல்லமணி. நான் பேசிக்காவே ஒரு மதுரைக்காரன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலா பேசப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா சாப்பாடு, சமையல். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க. வணக்கம் மக்களே. அமெரிக்கால பொதுவாகவே வீக்கெண்டுன்னு ஒரு விஷயம் வந்தாலே எல்லாரும் என்ன நினைப்போம்? வெளியில் போயிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க, வெளியில் சுற்று போவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? சனி ஞாயிறு வந்தாலே வெளியில் கடைக்கு போய் நல்லா கறியை வாங்கியாந்து வீட்டில் நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு அருமையான ஒரு சமையல் என்னென்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு. அது மட்டும் இல்லைங்க, செட்டிநாடு பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களோட கல்ச்சர் பற்றி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. செட்டிநாடு சமையல். செட்டிநாடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கு அதோட பின்னணியை தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். செட்டிநாடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட தென் தமிழகத்தோட ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதி இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முக்கால்வாசி பகுதியும் ஒரு கால்வாசி பகுதி வந்து புதுக்கோட்டையை சேர்ந்ததும் இருக்குது. ஸோ இந்த பகுதியை தான் வந்து நம்ம செட்டிநாடுன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அந்த காலத்தில் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போய் பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் இவங்களோட அந்த கல்ச்சர் என்ன அதுங்கிறது நம்ம எல்லாமே புரியும். ஸோ அந்த டயத்தில் அங்கே இருந்த அந்த மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் செட்டியார்கள் சொல்லுவோம். செட்டியார்கள் அங்கே இருந்து வாழ்ந்தவங்களை நகரத்தார்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரைமரி பிஸ்னஸே என்னன்னாக்கா இந்த மாதிரி வியாபாரிகள். அவங்களாம் வியாபாரி, அந்த மாதிரி பேங்கிங் பிஸ்னஸ், அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி இருந்த ஒரு கம்யூனிட்டி தான் அது. செட்டிய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து முதன்மையாக இருந்த ஒரு விஷயம் வந்து சைவ உணவகங்கள் மட்டும்தான். அந்த சைவ உணவகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க பொருள்கள், அதாவது அரிசி, பருப்பு, இந்த மாதிரி வகைகளை வச்சு தான் முக்கியத்துவமாக செஞ்சது. அதில் வந்து அவங்க அந்த சைடுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காரசாரமாக சட்னியோ, கார சட்னியோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த அரிசி, பருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், கொலக்கட்டை, அப்புறம் மசாலா சீயம், இனிப்பு சீயம், கவுனி அரிசி, ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ தென் தமிழகத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே முதன்மையாக கருதப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு சமையல் தான். எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு காது குத்து விசேஷமாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி விசேஷமாக இருக்கட்டும், அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு செட்டிநாடு சமையலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டங்கள், மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாத்தையுமே. செட்டிநாடோட அசைவ உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 17 18ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க இந்த ஒரு அசைவ உணவகத்தை வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டியார்களோட ஒரு முதன்மையான தொழில், அதாவது அவங்க ஒரு பெரிய வியாபாரிகள். வியாபாரத்துக்காக அவங்க வந்து பல நாடுகளுக்கு போவாங்க. சிலோன், அப்புறம் இந்த பர்மா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போகிறதுனால அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அங்கே கிறிஸ்துவ மக்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில பழக்க வழக்கங்களை அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தது தான்
இந்த ஒரு அசைவ உணவகத்தோட பழக்கமும். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா 17-18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிய உணவுகளில் வந்து அசைவத்துக்கான பழக்கங்கள் பெருசாக என்ன சுத்தமாகவே இருக்காது. சொல்லப்போனாக்கா அவங்க வந்து ஒரு சைவமார்கள் தான். செட்டிநாடு சமையல்னாலே அவங்க அந்த சமையலில் யூஸ் பண்ணுற அந்த மசாலாக்கள், அவங்களோட அதை செய்கிற முறை, அதுதான் அதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நீங்கள் மசாலாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மசாலாவில் வந்து ஒரு 3 விதமான ரகங்கள் இருக்குது. அதாவது மசாலாக்களில் வாசனை கொடுக்குற மசாலான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு விகுவிகுப்பு தன்மை கொடுக்குற அந்த மசாலாக்கள், அப்புறம் வேரை சார்ந்த மசாலாக்கள். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக நம்ம வந்து மசாலாக்களை பிரிக்கலாம். ஸோ நீங்கள் வாசனைகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரகம், சோம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாசனைகளில் வர்றது. அதே மாதிரி லவங்கம், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கருமிளகு, அப்புறம் இந்த பட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெகுவிகுப்பு தன்மை கொடுக்க வேண்டியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரை சார்ந்த ஒரு சில மசாலாக்கள் இருக்குது. ஆனால் அதோட உபயோகம் வந்து நம்ம பெருசாக இந்த சமையலில் பண்ண போகிறது கிடையாது. அதாவது பொதுவாகவே கறி மீன் சமைக்கணும்னு இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்க சாதாரண வெஜிடபிள் ஆயில் அதை வச்சு நம்ம சமைச்சு முடிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி அசைவ சமையல் சமைக்கும் போது நல்லெண்ணெயை யூஸ் பண்ணோம்னா அது வந்து அந்த சமையலுக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம உடலுக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்களும் இந்த நல்லெண்ணெயில் இருக்குது. அது போக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒரு முழு சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதை வந்து மீடியம் சைஸில் சாப் பண்ணிக்கிட்டேன். அது போக நம்ம ஒரு தக்காளியில் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளியோ இல்லை 1.5 தக்காளியோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். அது போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ண போகிற ரா மசாலாஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம், சோம்பு, கருமிளகு, ஏலக்காய், லவங்க, அப்புறம் அன்னாசி பூ, பட்டை, பிரியாணி இலை, ஜாவித்ரி, இந்த மாதிரி பல விதமான ரா மசாலாக்கள் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மசாலாக்களை தனியாக நான் அரைச்சி வச்சு அது மேலே வந்து கொஞ்சம் நம்ம கடையில் கிடைக்கிற அந்த மட்டன் மசாலாவும் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போக நம்மளுக்கு அந்த மல்லித்தூளும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அது நம்ம போடுவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த மட்டன் பீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சாப்ஸ், அப்புறம் அது போக போன்லெஸ் மட்டன் இருக்குது. ஜெனரலாக நம்ம ஊரில் நம்ம கடைக்கு போனால் என்ன பண்ணுவோம், பாய்கிட்ட சொல்லுவோம், பாய் எங்களுக்கு வந்து தொடை பீஸ் கொடுங்க, கழுத்து பீஸ் கொடுங்க, ஷோல்டர் பீஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கேட்டு வாங்கி லைவ் புச்சர் ஷாப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம கடைக்கு போனோம்னாலே பேக்கெட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவையான ஒரு பீசஸ் எடுத்துக்கலாம். நேற்று நாங்கள் போய் பார்த்து வாங்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீசஸ் கிடச்சிது, அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை. அது மட்டும் இல்லாமல் ஆட்டு மூளை ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகளில் நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மூளை பொரியல் அதையும் சேர்த்து பண்ணுவோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதோட சமையல் முறை எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே அங்கே நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இங்கே இருக்கிற கறி மீன் விலைலாம் எப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கின கறியோட விலை, அதாவது இந்த சாப்ஸ் வந்து ஒரு 3/4 கிலோ பார்த்திங்கனாக்கா ஒரு 1500 கிட்ட வரும். இது வந்து மட்டனோட போன்லெஸ் பீசஸ். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 900 இல்லை 1000 ரேஞ்சுக்கு வரும். இது வந்து ஒரு 1/2 கிலோ மூளை, இது வந்து ஒரு 500 கிட்ட வரும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடுகை போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்க இந்த ரா கரம் மசாலாஸ் இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா போட்டுற போகிறோம். இதில் இது எல்லாம் அந்த மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக வறுவல் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக பொடியாக வெட்டி வச்சிருக்கோம். இப்போ அதை முழுசாக போடுவோம். அதில் அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வெட்டி வச்சுருக்க மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் போட போகிறோம். இது போட்டு நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரும்போது அதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியை போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இதில் வதங்கட்டும். ஜென்ரலாக இது வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உப்பு போட்டோம்னாக்கா அதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். ஸோ அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். இதில் மேற்கொண்டு இதில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் நம்ம போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த வெட்டி வச்ச அந்த தக்காளியை போட போகிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள், இதை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஸ்டாக் சில பேர் போடணும்னு நினைப்பாங்க, சில பேர் போட வேண்டாம்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அதை போட வேண்டாம். ஸோ இந்த மட்டன் ஃபுல்லாகவே அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட நல்லா சாடுற மாதிரி இதை ஒரு பரட்டிக்கலாம். ஜெனரலாக மட்டனில் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நிறையா மாய்ஸ்சர் இருக்கும். அதுவே வந்து அது குக்காக அதுவே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அதை போட தேவையில்லை. ஸோ மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையை கொஞ்சம் நல்லா குழம்பு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் சில பேர் வந்து கிரேவியாக சாப்பிட்ற நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அதில் பெருசாக தண்ணியை மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே கிரேவியாக கூட சாப்பிடலாம். இப்போ இந்த மட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 25%, அதாவது 25% குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாக்கள் ப்ளஸ் அந்த கடையில் கிடைக்கிற அந்த மட்டன் மசாலா சொல்லுவாங்க சொன்னேன்ல, அதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டிக்கலாம். ஓகே, இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம கிண்ணம்னா ரொம்ப பேஸ்ட்டாக வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். எப்போவுமே உப்பு போடும்போது ஒரு விஷயம் ஜென்ரலாக எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தேவைப்படுதுன்னா நம்ம திரும்பவும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஜாஸ்தியாக போயிடுச்சுனாக்கா அது வந்து குறைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நான் குழம்பாகி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டால் இன்னமும் கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கறியில் இருக்க அந்த மாய்ஸ்சர் லைட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து ஒரு கிரேவியாக மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவைனாக்கா நம்ம இன்னும் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அது நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% குக்கான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா டைம் இருக்குது, நல்லா ஸ்லோவாக குக் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஸ்லோவாக குக் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன்லேயே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட டைம் ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது. அதனால் வந்து நான் குக்கரை வந்து மேலே மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 விசில், அப்புறம் ஸ்லோவில் 2 விசில் வச்சு நான் இறக்கிடுவேன் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே இருக்க அந்த மட்டனோட கொழுப்பு, நம்ம போட்ட எண்ணெய், அது எல்லாமே தனியாக பிரிஞ்சு மேலோட்டமாக வந்துருச்சு. ஸோ மட்டன் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மேற்கொண்டு ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயும் கசகசாவும். ஸோ அது வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து ஒரு கிண்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை தனியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொத்தமல்லியும் இதில் லைட்டாக மேலாப்பில் கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். இதில் கூடுதலாக இன்னொரு
சுவையை ஆட் பண்ணுறதுக்கு வேணும்னா அது வந்து அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. கொஞ்சோன்னு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன். அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து அவங்களோட சாய்ஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு அந்த நெய் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக 2 ஸ்பூன் மேலாப்பில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மட்டனில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த கொத்தமல்லியோட கார்னிஷ். ஸோ இதில் கூட சில பேர் காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதில் காரமாக இருக்காது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, தோசை இல்லை ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களை விட இந்த காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாகவும் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணி சுவைத்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.